வணக்கம். இந்த ஃபோட்டோஸில் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாமா? ஒரு சிம்பிள் டிசைன் தான். ஸ்டார்டிங்கில் ஜரி த்ரெட்டில் ஒரு 3 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஜரி த்ரெட்டில் 3 லைன் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து சில்க் த்ரெட்டில் 2 லைன் கொடுங்க. சில்க் த்ரெட்டில் 2 லைன் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடும்போது நல்லாயிருக்கும். ஸ்டிச் வந்து போடுறதுக்கு அழகாக இருக்கும். இதே நான் 2 லைன் போட்டு ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு லைனில் நான் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுக்குறேன். இப்போ சுகர் பீட் கொடுக்கலாம். 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, அப்படியே ஃபாஸ்ட்டாக போட்டு முடிச்சிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து 4 mm பீட் அப்படியே ரவுண்டாக அப்படியே கொடுத்துக்கிட்டே வாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு பீடாக அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இங்கேருந்து எடுங்க. இங்கேருந்து லூப் எடுங்க. ஒரே ஒரு ரவுண்டு பீடு இதை கொடுத்துட்டு அப்படியே சுற்றி சுகர் பீடு கொடுத்துடலாம். அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ரவுண்டுக்கு அப்படியே நீங்கள் வந்து சுகர் பீடு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும். இதை கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு ரவுண்டு பீட் எடுத்துக்கோங்க. ரவுண்டு பீட் எடுத்து இந்த இடத்துல ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது மொதல் பீடுலேருந்து பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா நல்லா ஜாயிண்ட் ஆகி வரும். இப்போ சுகர் பீடு கொடுத்துக்கலாம். நல்லா நெருக்கமாக கொடுங்க. ஸ்டிச் வந்து அப்படியே நெருக்கமாக அப்படியே கொடுத்துட்டே வாங்க. கொடுத்துட்டு அடுத்து இந்த அடுத்ததுக்கு போயிருங்க. அப்படியே நம்ம ஃபுல்லாக அப்படியே கொடுத்துடலாம். இடையில வந்து க்ளூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த ஸ்டோன் ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பீடு கொடுத்து 2 நாட் போட்டு முடிச்சிருங்க. அதாவது லூப்லாக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீடு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு 3 mm ரவுண்டு பீடு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு ஒரு 2 நாட் போட்டு முடிச்சிருங்க. லூப்லாக் கூட கொடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு சுகர் பீடு ஒரு பெரிய பீடு இந்த மாதிரி கொடுத்து ஒரு 2 நாட் போட்டு முடிச்சிடுங்க. லூப்லாக் கொடுத்து முடிச்சிடுங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட்டு புட்டாஸ் வச்சு முடிச்சிடலாம். இதில் ஒரு 2 புட்டாஸ் வந்து போட்டு முடிச்சிடலாம். ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த சைடு மேலே வந்து ஸ்டோன் ஒட்டின பிறகு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3 mm ரவுண்டு பீடு இதை அப்படியே கொடுத்துடலாம். 3 mm ரவுண்டு பீடு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு இதே மாதிரி ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒட்டுனாப்பில் பார்க்க அழகாக இருக்கும். எண்டு நாட் போட்டு முடிச்சிடும். அவ்வளோதான், ஒரு சிம்பிள் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அழகான ஒரு சிம்பிள் டிசைன் பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இந்த சிம்பிள் டிசைன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வணக்கம். ஆரி ஒர்க் நல்லா டீட்டெயில்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ஆரி டீட்டெயில்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வர 200 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கவர் ஆகிடும். 200 ஸ்டிச்சஸ்க்கான ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இதில் 3D ஒர்க்கு, 5D ஒர்க், டிஃப்ரெண்ட்டான ஹேங்கிங், நெட் கிளாத்தில் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர், பேட்ச் ஒர்க், ஹிப்பல்ட், நிறைய ஸ்டிச்சஸ், நீங்கள் கற்றுக்காத நிறைய ஸ்டிச்சஸ் இதில் நீங்கள் கற்றுக்கலாம். ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் நடக்கும். டெய்லி 1 hour கிளாஸ் நடக்கும். வீக் டேஸ் கிளாஸஸ் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ் அவைலபிளாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஜரி த்ரெட், செயின் ஸ்டிச் பிராக்டிஸ்ல இருந்து சில்க் த்ரெட் பிராக்டிஸ், அப்புறம் பீட்ஸ் பிராக்டிஸ், அட்வான்ஸ் லெவல்ல ஜர்தோசில் உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் பிராக்டிஸ் இருக்கும். இந்த வீடியோஸை பார்த்து தான் நீங்க கத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோஸ்ல நல்லா கிளியரா பிராக்டிக்கலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். லைவ் கிளாஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு டவுட்னாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு கிளாரிட்டியா ஈஸியா லேர்ன் பண்ணிடுவீங்க. ஸ்பீடு ஒர்க்கும் உங்களுக்கு வந்துடும். பவுட்டிக் ரேஞ்சில் போகிற அளவுக்கு நீங்களும் ஒரு ஆரி ஒர்க் டிசைனர் ஆகலாம். இந்த 200 ஸ்டிச்சஸ் நீங்கள் கற்றுக்கிட்டாலே ப்ளவுஸ் போட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு 3 ப்ளவுஸ் கிட்ட இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். சிம்பிள் டு பிரைடல் டிசைன் வரை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நீங்களே டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளவுஸ் மார்க்கிங்ல இருந்து ஒரு டிசைனை ட்ரேஸ் பண்ணி அந்த ப்ளவுஸில் ஆரி ஒர்க் டிசைன் ஃபுல்லாக உருவாக்குற வரைக்கும் இந்த கோர்ஸில் உங்களுக்கு கவர் ஆகிடும். நீங்கள் ஆரி ஒர்க் டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்களே சொல்கிற அளவுக்கு ஃபுல் ட்ரெயினர் ஆகிடுவீங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்கு 2 months கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டைரக்ட் கிளாஸும் அவைலபிளா இருக்கு. இந்த 2 months கோர்ஸுக்கான ஃபீஸ் 5500 வரும். 2 இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நீங்க பே பண்ணிக்கலாம். இந்த 2 months கோர்ஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க இன்னும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.